திமுக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியுமான AKS விஜயன் வீட்டில் கைவரிசையை காட்டியிருக்கிறது ஒரு கொள்ளை கும்பல். பழனிக்கே பஞ்சாமிர்தமா என்பதை போல திமுகவினரின் வீட்டிலேயே திருட்டு நடந்திருப்பது மக்களை ஆச்சரியத்திலும் அதிர்ச்சியிலும் ஆழ்த்தி இருக்கிறது. தஞ்சை புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள சேகரன் நகரில் திமுக முன்னாள் MP விஜயனுக்கு சொந்தமாக வீடு ஒன்று உள்ளது. அந்த வீட்டை நோட்டமிட்ட கொள்ளையர்கள் ஆளில்லாத நேரம் பார்த்து உள்ளே புகுந்து பீரோவை உடைத்து தங்கம், வெள்ளி பொருட்கள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றுள்ளனர். முதலில் அந்த வீட்டிலிருந்து சுமார் 300 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. ஆனால் திமுக முன்னாள் MP AKH விஜயனின் மனைவியோ 87 சவரன் மட்டுமே கொள்ளை போயிருப்பதாக புகார் கொடுத்துள்ளார். இதனால் முதலில் வந்த தகவல் பொய்யா, இல்லை கணக்கு காட்ட தயங்கி புகாரை மாற்றி கொடுத்திருக்கிறார்களா என்கின்ற சந்தேகம் மக்களிடையே எழுந்துள்ளது. எது எப்படியோ ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினருக்கே இல்லை திமுக அரசின் அங்கமாக இருப்பவர்களின் உடைமைகளுக்கே பாதுகாப்பில்லை என்பது தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. ஏற்கனவே தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்கத்தமிழ்ச்செல்வனின் அலுவலகத்தில் இதுபோல ஒரு கொள்ளை நடந்தது. அப்போதே MP ஆபீஸ்கே பாதுகாப்பில்லையா என பேச்சு எழுந்தது. அதன் பிறகும் கூட ஸ்டாலின் அரசு விழித்துக் கொள்ளாததால் இப்போது இன்னொரு திமுக முன்னாள் MPயின் வீட்டில் கொள்ளை நடந்துள்ளது. அது சரி, இந்த ஆட்சியில் முதல்வர் வீட்டில் கொள்ளை நடந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லையே. அந்த அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஆட்சியாளர்களுக்கே பாதுகாப்பில்லாத ஆட்சியில் சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? ஆக திமுகவினரின் உடைமைகளுக்கு பாதுகாப்பு வேண்டுமென்றால் சட்டம் ஒழுங்கை சரியாக பேணி காக்கும் அதிமுக அரசு மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதே பொதுமக்களின் கருத்தாக உள்ளது.